டிவி போட்டாலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ட் இல்லாம இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு நீட்டா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப கிச்சன் போறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வுட்ல உங்களுக்கு ஒரு ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வுட் கேபினெட் மாதிரி உங்களுக்கு நீட்டா அழகா சூப்பரா பண்ணிருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் பாத்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான உங்களுக்கு டீக் வுட்ல டோர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செமி ஃபர்னிஷ்டு ஒர்க் பண்ணிருக்காங்க. நீங்க யாருக்குமே எந்த புரோக்கரேஜுமே கொடுக்க தேவையில்ல. டைரக்டா நீங்க பில்டரை கான்டாக்ட் பண்ணி உங்க வீட்டை பத்தின டீடைல்ஸ் ஃபுல்லாமே கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சீலிங்ல பாத்தீங்க அப்படின்னா சீலிங் ஃபுல்லாமே ஃபால் சீலிங் ஒர்க் வித் ஸ்ட்ரிப் லைட் செட்டிங்ஸோட அழகா வார்ம் லைட் செட்டிங்ஸ்ல சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப யூனிக்காவும் அழகாவும் சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த வீட்டுல மொத்தம் 2 மாஸ்டர் பெட்ரூம். அதுல இந்த மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா 11க்கு 17ங்கிற சைஸ்ல வித் பால்கனி செட்டப்போட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஈவினிங் டைம்ல உங்களுக்கு சில் பண்றதுக்கான உங்களுக்கு ஒரு பால்கனி செட்டப் இருக்கிறது இந்த வீட்டோட இன்னும் மிகப்பெரிய அட்வான்டேஜாவே நம்ம சொல்லலாங்க. நம்ம பாக்குற இந்த 3 BHK வீட்டோட லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 1050 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால 2025 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த வீட்டோட எலிவேஷனை பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் ஷேப்ல பிரவுன் கலர் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல கிராண்டா உங்களுக்கு பில்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல இந்த வீட்டோட போர்ட்டிகோ பாத்தீங்கன்னா 11க்கு 18 உங்களுக்கு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் கேட் பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல 2 மெட்டல் கேட் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சின்னதா நமக்கு ஒரு சிட் அவுட் கொடுத்திருக்காங்க. 5.25க்கு 5.25ங்கிற சைஸ்ல உங்களுக்கு ஒரு சிட் அவுட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் பாத்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான உங்களுக்கு டீக் வுட்ல டோர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டுக்குள்ள போய் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த வீட்டோட ஹால் சைஸ் பாத்தீங்கன்னா 16க்கு 20 அப்படிங்கிற சைஸ்ல நல்லா பிராடான உங்களுக்கு ஒரு ஹால் ப்ரொவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஹால்லேயே வால் மவுண்ட் பண்ண தனியா உங்களுக்கு ஒரு டிவி கேபினெட் யூனிட் ஃபுல்லாமே பண்ணிருக்காங்க. பிரவுன் கலர் வித் சாண்டில் கலர் காம்பினேஷன்ஸ்ல உங்களுக்கு பிளைவுட் யூஸ் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்குங்க, உங்களுக்கு பாக்குறதுக்கே உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியான உங்களுக்கு லைன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. டேபிள்ஸ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஈக்குவலா வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. லைட் செட்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டா டிவி போட்டாலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ட் இல்லாம இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு நீட்டா ப்ரொவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த ஹால்ல உங்களுக்கு மேல ஃபுல்லாமே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் பார்த்தமே உங்களுக்கு ஃபுல்லாமே ஸ்ட்ரிப் லைட் செட்டிங்கோட நல்லா வார்ம் ஒயிட்ல உங்களுக்கு அழகா சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. அடுத்தது ஹால்ல இருந்து அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தான் நம்ம பார்க்க போறோம். இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா 8க்கு 16 வித் உங்களுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூமா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல மட்டும் லாஃப்ட், அதையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட்ல க்ளோஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு விண்டோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 விண்டோஸ் வச்சிருக்காங்க. ஏர் சர்க்குலேஷன்ஸ்க்காக உங்களுக்கு ஒரு 2 விண்டோ மட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. டோர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெடிமேட்ல டோர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெட்ரூம்க்கான ஆக்சஸ் ரெஸ்ட் ரூம் பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு பக்கத்துலயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஹால்ல இருந்து அடுத்து நம்ம பார்க்க போறது கிச்சன். இப்ப கிச்சன் போறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வுட்ல உங்களுக்கு ஒரு ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வுட் கேபினெட் மாதிரி உங்களுக்கு நீட்டா அழகா சூப்பரா பண்ணிருக்காங்க. அதே ஒரு உங்களுக்கு கர்டன் டிசைன்ஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க் பண்ணி அழகா பண்ணி வச்சிருக்காங்க. அதுவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பார்க்கவே நல்லா யூனிக்கா இருக்கு, நீட்டாவும் இருக்குங்க. கிச்சனோட சைஸ் பாத்தீங்கன்னா 11க்கு 17 உங்களுக்கு கிச்சனோட சைஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. கிச்சன் கம் டைனிங்கா வந்துட்டு உங்களுக்கு கிச்சன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த கிச்சன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செமி ஃபர்னிஷ்டு ஒர்க் பண்ணிருக்காங்க. ப்ளூ கலர் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல செமி ஃபர்னிச்சர் ஒர்க் உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு தேவையான அளவுக்கு திங்ஸ் வைக்கிற அளவுக்கான உங்களுக்கு திங்ஸ் வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தேவையான பிளேசஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் ஃபுல்லாமே நீட்டா சூப்பரா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் டாப்புக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரைனைட்ல உங்களுக்கு ஃபுல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் நமக்கு தேவைங்கிற அளவுக்கு கர்டன், நமக்கு தேவைங்கிற அளவுக்கு திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வைக்கக்கூடியதான அந்த ஸ்பேசஸ் உங்களுக்கு நீட்டா இங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்படியே உங்களுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு டைனிங் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. இந்த டைனிங் ஸ்பேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்னதா உங்களுக்கு ஒரு வாஷ் பேசன் செட்டப்ஸ்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அடுத்தது நம்ம பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பெட்ரூம் பிளஸ் ஒரு ஹால் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் இருக்கக்கூடிய டீடைல்ஸ் நம்ம போய் பார்க்கலாம். வாங்க மேல போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறி மேல வந்ததும் பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்திருக்காங்க. இந்த பெட்ரூம் உள்ள போறதுக்கு முன்னாடி டோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேட்ல டோர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா 11க்கு 17 அப்படிங்கிற சைஸ்ல நல்லா பிராடான உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூமா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த வீட்டுல மொத்தம் 2 மாஸ்டர் பெட்ரூம்ங்க. அதுல இந்த மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல வால்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வால்பேப்பர் ஸ்டிக்கர் சூப்பரா ப்ரொவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. பார்க்கவே கொஞ்சம் யூனிக்காவும் புதுசாவும் இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு சீலிங்ல பாத்தீங்க அப்படின்னா சீலிங் ஃபுல்லாமே ஃபால் சீலிங் ஒர்க் வித் ஸ்ட்ரிப் லைட் செட்டிங்ஸோட அழகா வார்ம் லைட் செட்டிங்ஸ்ல சூப்பரா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி
இந்த இதுல உங்களுக்கு ரைட் சைடு வால்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் கபோர்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, வாட்டர் ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் பாத்தீங்கன்னா லாஃப்ட் அதே கபோர்ட்ல க்ளோஸ் பண்ணி சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சின்னதா ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா வச்சு அதே அழகா யூனிக்கா பண்ணிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப யூனிக்காவும் அழகாவும் சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்திருக்காங்க. அந்த பெட்ரூமுக்கு சைஸ்க்கு ஈக்குவலா அதனால உங்களுக்கு பிராடான ரெஸ்ட் ரூம் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இந்த பெட்ரூமுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அடுத்த ஒரு லிவிங் ஏரியாவை நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பெட்ரூம் பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதா ஒரு லிவிங் ஏரியா கொடுத்திருக்காங்க. 8x16 அப்படிங்கிற சைஸ்ல ஒரு லிவிங் ஏரியா ப்ரொவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஒரு ஹால் சேஃப்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சோஃபா செட் வச்சு உங்களுக்கு மேல வந்துட்டு ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப்ஸ்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்க ஹோம் தியேட்டர் செட்டப்பா கூட நீங்க பிளான் பண்ணிக்கலாம். அதுலயும் உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கும். உங்களுக்கு ஃபன் டைம் யூஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்பேசஸா இது உண்மையாவே இருக்குங்க. அழகா இருக்கு பாக்குறது, சின்னதா இருந்தாலும் நீட்டா பண்ணிருக்காங்க. வால்பேப்பர் பாத்தீங்கன்னா இதுலயும் உங்களுக்கு வால்பேப்பர் செட்டப் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீலிங் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வார்ம் ஒயிட்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இப்போ இதுக்கு லிவிங் ரூமுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம் போறதுக்கு முன்னாடி மெயின் டோர் பாத்தீங்கன்னா ரெடிமேட்ல தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா 11x17 சைஸ்ல வித் பால்கனி செட்டப்போட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த வீட்ல இந்த பெட்ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பால்கனி செட்டப்போட ஒரு யூனிக்கான பெட்ரூமா உங்களுக்கு இருக்குங்க. பெட்ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்குறதுக்கே நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூமா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. கூடவே உங்களுக்கு பால்கனி செட்டப் இருக்கனால இன்னும் சூப்பரா இருக்குங்க. ஃபால் சீலிங் ஒர்க் பாத்தீங்கன்னா சீலிங் ஃபுல்லாமே ஃபால் சீலிங் வித் ஸ்ட்ரிப் லைட் செட்டிங்கோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிறது பார்க்க இன்னும் அழகா இருக்குங்க. டிவியை நம்ம வால் மவுண்ட் பண்றதுக்கு தனியா ஒரு ஸ்பேசஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வால் பேப்பர் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது பார்க்க ரொம்ப யூனிக்காவும் அழகாவும் இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பெட்ரூம்ல ப்ரீவியஸ் பெட்ரூம்ல நம்ம பார்த்த மாதிரி இந்த பெட்ரூம்லயுமே உங்களுக்கு லாஃப்ட் அதை கபோர்ட்ல க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாமே பிளைவுட்ல குவாலிட்டியான பிளைவுட்ஸ்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கிறது ரொம்பவே அழகா இருக்குங்க. அதே மாதிரி இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய நம்ம பால்கனி செட்டப்பை பார்க்கலாம். இந்த பெட்ரூம்ல இருந்து உங்களுக்கு அட்டாச்சா பால்கனி செட்டப் கொடுத்திருக்காங்க. பால்கனி செட்டப் பாத்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப கிராண்டா நல்லா இருக்குங்க. நீட்டா உங்களுக்கு ஈவினிங் டைம்ல உங்களுக்கு சில் பண்றதுக்கான உங்களுக்கு ஒரு பால்கனி செட்டப் இருக்கிறது இந்த வீட்டோட இன்னும் மிகப்பெரிய அட்வான்டேஜாவே நம்ம சொல்லலாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஓப்பன் டெரஸ் அங்க என்ன இருக்குங்க டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இந்த 3 BHK வீட்டோட ஓப்பன் டெரஸ்க்கு வந்தாச்சுங்க. இந்த ஓப்பன் டெரஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வாட்டர் டேங்க் வந்துட்டு செட் பண்ணிருக்காங்க. 1000 லிட்டர் கெப்பாசிட்டில உங்களுக்கு 2 வாட்டர் டேங்க் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா நீங்க டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க யாருக்குமே எந்த புரோக்கரேஜுமே கொடுக்க தேவையில்லை. டைரக்டா நீங்க பில்டரை கனெக்ட் பண்ணி உங்க வீட்டை பத்தின டீடைல்ஸ் ஃபுல்லாமே கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். புக் பண்ற மாதிரி இருந்தாலுமே கூட நீங்க அவங்கள்ட்ட நீங்க டைரக்டா புக் பண்ணி உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் பில்டரே உங்களுக்கு சூப்பரா ஃபாலோ பண்ணி சிறப்பா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.